ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கொத்தவரங்காய் பொரியல் ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதை எப்படி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸு. மேலே வந்து கொஞ்சம் பிளாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கலாம். பட் ஆனால் இப்படி உடச்சி பாருங்கள். உடையும் போது பட்டுன்னு ஒரு சவுண்டோட உடையணும். அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்படி கொஞ்சம் பெண்டாச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பழைய காய். இதை வந்து சமைச்சாலும் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே தான் எல்லாமே தெரியும். பட் ஆனால் உடச்சி பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு வர காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கேன். நான் 200 கிராம் அளவு வெஜிடபிள் இன்றைக்கி எடுத்திருக்கேன் குக் பண்ணுறதுக்கு. ஸோ 3 டேபிள் ஸ்பூன் விட்டால் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். ஒரு 70% அளவு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தவரங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு வெஜிடபிளையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைஸில் போட்டால் தான் இப்போ நம்ம செய்கிற ஸ்டைல் ஆஃப் பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் அந்த காயை நல்லா வதக்குறீங்களோ அந்தளவு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1 நிமிஷம் போல் வதக்குனதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருங்க. இந்த காய் வந்து மற்ற எல்லா வெஜிடபிளை விடவும் வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸஸ் டைம் எடுக்கும். ஸோ தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து ஆஃப் பாயில் ஆகணும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 50% அளவு நம்ம அரைச்சா போதும். பாதி பூண்டெல்லாம் அரைப்படாமல் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. 50% அளவு அரைச்சி எடுத்தாவே போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ கொத்தவரங்காய் வந்து நம்ம ஊற்றின வாட்டரில் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, பாதி அளவு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். கூடவே மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக எக்ஸஸாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட வந்து காயும் நல்லா பைண்ட் ஆகி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். இப்போ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணால் இந்தளவு இருக்குங்க. இந்த காய் வந்து ட்ரை ஆகக்கூடாது. இந்த மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் ஒரு வெஜிடபிள் எடுத்து நல்லா குக் ஆயிடுச்சா, அந்த விதையெல்லாம் நல்லா வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா லைட்டாக இப்போ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான நிறைய கால்சியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லா சத்தும் இருக்கக்கூடிய சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து யூஸ்வலாக நம்ம செய்யறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸ் கூடயும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். சாம்பார் வத்த குழம்பு கூடயும் நல்லா, சாம்பாரெல்லாம் செய்யலை வெறும் ஒயிட் ரைஸ் தான் அப்படின்னாலும் இந்த ஒரு பொரியல் வச்சே மேனேஜ் பண்ணி சாப்பிட்றலாம். அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.